பாக்குறீங்களா? Wow. யோகேஷ் மாமா கூப்பிடுறான். யோகேஷ் No sound, Ji. மண்ணுகா Okay. மாட்சி மிசை துங்கமுழனர் பதிகம் சொல்லவோ திங்கட்பயமருவும் பணியணியும் பரமன் உளந்தனில் மகிழோ கயமுக ஐங்கரன் இருத்தாள் காப்பு கயமுக ஐங்கரன் இருத்தாள் காப்பு. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகந்தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாத சிலம்பினொலியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினிற் கம்மலும் செங்கலிற் பொன் கங்கணமும் முகமெல்லாம் மொழியுற்றும் சிறுகாது கோப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே. எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னில் அம்மா இனியாகிலும் கிருபை வைத்தென்னை ரட்சியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முக்தி தர வேணுமென்று உன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே முன்னும் பின்னும் தோணாத மனிதரை போல நீ மொய்த்திருக்காதே அம்மா வெற்றி பெற முன்மீதில் பக்தியாய் சொன்ன கவி விருத்தங்கள் 11ஐயும் விருப்பமுடன் நீ கேட்டு அளித்திடும் செல்வத்தை விமலனாரேச போரார் அத்தனிட பாகத்தை விட்டு வந்தெங்கனும் அருங்குறைய தீரும் அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே. அழ வச்சுட்டேம்மா. சூப்பரா பாடினேன். ரொம்ப 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 நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்லா. காமாட்சி விரதம் தானே? ஆமா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. அது 11 இருக்கு, நான் 2 தான் பாடினேன். எனக்கு தெரியுமா அது? வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். உமாஜி சொல்றீங்களா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். 5th chapter பிரார்த்தனம். பிரஹ்மண்யாத்யாய கர்மாணி சங்கன் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந சபாப்னேன பத்மபத்ரமிமாம் ரசாய भोक्तारां यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ். வெரி நைஸ் ஸ்டார்ட் டுடே. காமேஸ்வரி ஜி வணக்கம்மா. எல்லாருமே இன்னைக்கு 9வது அத்தியாயத்தோட டெஸ்ட் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஓகே,
அண்ட் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லணும். ரேண்டம் ஆர்டர்ல வரும். இன்னும் அப்படியே அப்படியே ரேண்டமா நம்பர் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். யாருக்கு என்ன ஸ்லோகம் வரும்னு எங்களுக்கே தெரியாது. அது பகான் சொல்லணும். எல்லாரும் மியூட் பண்ணிக்குங்கோ. ஏன்னா நான் அப்புறமா அதோட நீங்க ரெக்கார்ட் பண்ணதை நான் அப்புறமா கேட்டு தான் என்னால அதுக்கான ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுக்க முடியறது. அது நீங்க யாராவது அன்மியூட் பண்ணி வச்சீங்கன்னா அது கேட்க மாட்டேங்கிறது, அப்புறம் சரியா இருக்கிறது இல்ல. ஸோ எல்லாரும் மியூட் பண்ணிடுங்கோ. நானும் மியூட் பண்ணிக்க போறேன். சுஜாதாஜி வந்து யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் அந்த ஸ்லோகம் ஸ்கிரீன்ல போடுவோம், அதை நீங்க பார்த்து சொல்லலாம். அதான் இன்னையோட கிளாஸ் இன்னைக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. லெட்ஸ் ஸ்டார்ட் சுஜாதாஜி. Yes, sir. Sir, today we'll start with Vishwanath ji because he said he wanted to leave early because of a meeting. So we'll start with him. ஸோ அவருக்கு முதல்ல Vishwanath ji. நீங்க காமிச்சு கொடுத்துறல. Jai Shri Krishna. Thank you, sir. Thank you. 24th slokam. Aham hi sarva yajnanam bhokta saprabhureva cha natu mam abhijananti tatvena tasya vantite. அஞ்சாவது ஸ்லோகம். Fifth சொல்லுங்க please. Fifth. நச்சமஸ்தானி பூதானி பஷ்யேமே யோகமைஸ்வரம் பூதப்ருன்னச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனக. Thank you. Jai Shri Krishna. Bharati ji, 28th and 13th. जय श्री कृष्ण सर. शुभाशुभफलैरेवं मोक्षये कर्मबन्धनैः संन्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसो स्नात्वा भूतादिमव्ययम्. Thank you, sir. Anuja ji, 17th and 29th. पिताहमस्य जगतो माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कार ऋक्सामयजुरेव च. 29. समोहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. Balaji ji, 4th and 12th. जय श्री कृष्ण मैम. मया तदमितं सर्वै जगदौ व्यक्तमूर्तिना मस्तानि सर्वभूतानि न चाहन्तेष्वस्थितः मोगासामोगकर्माणो मोगज्ञानाविचेतसः राक्षसीमासुरीं चैव प्रकृतिं मोहिनीं श्रुताः. जय श्री कृष्ण. Balasubramanian ji, 14th and 19th. जय श्री कृष्ण. सततं कीर्तयन्तो मां यतान्ताश्च कथो वृताः नमस्यन्ताश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते.
अनन्याश्चिन्तयन्तो मां 19th, Balasubramanian ji, 19th. तपाम्यहम् अहं वर्षन् गृह्ण युत्सृजां च अमृतैश्चैव मृत्युश्च सदसच्चाहम् अर्जुन. Banuji, 8th and 16th. Okay, ma. Jai Shri Krishna, ma. प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्राममिमं कृत्स्नमवशं प्रकृतेर्वशात् 16 अहं क्रतुरहैयज्ञस्वधाहमहमौषधम् मन्त्रोऽहमहमेवाज्य महमग्निरहं हुतम् Bhuvana ji, 34 Yes. and 18th. 24, 18, amma. Okay, pa. 34, 18. Oh, 34, ah. Okay. Ah. Jai Shri Krishna, ma. Jai Shri Krishna. Manmanava madbhakto madhaji man namaskuru mame vaishyasi yuktvaivam atmanam matparayanaha. 18. गधिर्भर्ता प्रभुः साक्षी निवासः शरणं सुहृत् प्रभवः प्रलयस्थानं निदानं बीजमव्ययम्. Kameshwari ji, 1st and 32nd. श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानो विज्ञानसहितै यज्ञात्वा मोक्ष्यसे शुभात् मां हि पार्थ व्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रास्तेऽपि यान्ति परां गतिम् Deepa Raghuttaman ji, 27 and 22nd. यत्करोषि यदाश्नासि यज्जुहोषि ददासि यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. இருங்க ஒரே ஒரு நிமிஷம் 27 and 22. Oh, I made a mistake, huh? Yeah, I didn't check also. I'm sorry. You should have checked. No, it will not be there. 22nd is not there. So we'll one minute. You go to whatever number is coming, no? We will adjust later. Third சொல்லுங்க தீபாஜி. अश्रद्धधाना पुरुषा धर्मस्यास्य परन्तप अप्राप्य मां निवर्तन्ते मृत्युसंसारवर्त्मनि. जय श्री कृष्ण जी. जया जी, 23rd and 33. ये अप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्य विधिपूर्वकम्. किं पुनः ब्रह्मणाः पुण्या
भक्ता राजर्षयस्तदा अनित्यमसुकमल् सुखल्लोकम् इमं प्राप्य भजस्व माम्. जय श्री कृष्ण. Jayanti ji, 9 and 25th. न च मान्तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनमसक्तन्तेषु कर्मसु. नूनु என்னமா 25. यान्ति देववृता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः भूतानि यान्ति भूतेज्यां यान्ति मद्याजिनोऽपि माम्. Kalaji, 26th and 21st. 26th and 21st. पत्रं पुष्पं फलं तोयै यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतम् अश्नामि प्रयतात्मनः. 21 भुक्त्वा स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्ममनुप्रपन्ना गतागतं कामकामा लभन्ते. Lakshmi Gopal ji, 6th and 20th. जय श्री कृष्ण. यदाकाशस्थितो नित्यं वायु सर्वत्र गो महान् तथा सर्वाणि भूतानि मत्स्थानीत्युपधारय. त्रैवेद्य मां सोमपापूतपापा यज्ञैरिष्ट्वा सदस्वर्गतिं प्राप्यन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यान् दिवि देव भोगान्. जय श्री कृष्ण जी. Raji ji, 31 and 11. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. अवजानन्ति मां मूढा मानुषीं तनुमाश्रितं परं भावमजानन्तो मम भूतमहेश्वरम्. धन्यवाद. Ramaji, 7th and 15th. जय श्री कृष्ण जी. Jai Shri Krishna. सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पश्ये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्. ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते एकत्वेन पृथक्त्वेन बहुधा विश्वतोमुखम्. जय श्री कृष्ण. Maithili ji, 2nd and 30th. जय श्री कृष्ण. राजविद्या राजहृद्यं पवित्रमिदमुत्तमं प्रत्यक्षावहं त्रम्यं सुसुखं कर्तुमव्ययम्.
अपि चेत्सुदुराचारो भजते मामनन्यपाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः Subhashini ji, 10th and 18th. வணக்கம்மா. Vanakkam. मयात्यक्षेण प्रकृतिस् सूयते सचराचरम् हेतुनानेन कौन्तेय जगत् विपरिवर्तते. कधिर्भर्ता प्रभुः साक्षी निवासः शरणं सुकृत् प्रभव प्रलयस्थानं निधानं बीजमव्ययम्. जय श्री कृष्ण. Shyamala ji, 19th and 20th. जय श्री कृष्ण. Jai Shri Krishna. तबाम्यहमहं वर्षन् निहृह्णां युसृजामि च अमृतं चैव मृत्युश्च सतसच्चाहमर्जुन. नेक्स्ट मैडम. 20. त्रैविद्या मां सोमपापूतपापा यज्ञैरिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यान् दिवि देव भोगान्. जय श्री कृष्ण जी. Subhashri ji, 4th and 16th. जय श्री कृष्ण. Jai Shri Krishna. मया ततमिदं सर्वं जगदौ व्यक्तमूर्तिना मत्स्थानि सर्वभूतानि न चाहन्तेष्वस्थितः अहं क्रतुरहं यज्ञस्वधाहमहमौषधम् मन्त्रोऽहमहमेवाच्यमहमग्निरहं हुतम्. Uma ji, 5 and 31. जय श्री कृष्ण जी. Jai Shri Krishna. न च मत्स्थानि भूतानि पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थो ममात्मा भूतभावनः. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिर्निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. जय श्री कृष्ण. Vasavi ji, 11th and 7th. செவன்ங்களா? 11th. 11 சொல்றேன். அவஜானந்தி மாமூடா மானுஷீன் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூதமகேஸ்வரம். அப்புறங்க 7th. 7. सर्वभूतानि कौन्तेय प्रकृति यान्ति मामिकां कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्. Vijay Lakshmi ji, 9th and 24th. 9th and 24th. न क्षमान्तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनमसक्तं तेषु कर्मसु.
अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्चयवन्ति ते. எல்லாரும் சொல்லிட்டான், நான் சொல்லட்டுமா சார்? ஷூர் ஜி. पिताहमस्य जगतो माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कार ऋक्सामयजुरेव च मां हि पार्थ व्यपाश्रित्य येऽपि स्युपापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रास्तेऽपि यान्ति परां गतिम्. பியூட்டிஃபுல் ஜி. சாரி, ஒரு மிஸ்டேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பட் யூ மேனேஜ்ட் இட் வெரி வெல். தேங்க்ஸ் a lot. சுஜாதா ஜி, நான் லாஸ்டா ஷீலாஜி, உங்களுக்கு வந்து 33 and 23. சாரி, இந்த ரெக்வெஸ்ட் பண்ணிட்டதுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. நோ ப்ராப்ளம். சாரி இல்லங்க. किं पुनर्ब्रह्मणा पुण्या भक्ता राजर्षयस्तथा अनित्यमसुखल्लोकम् इमं प्राप्य भजस्व माम्. येऽप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. வணக்கம் சார். நாங்க சொன்ன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லலாமா? சொல்லுங்களேன், இதோட நல்லது என்ன? எனக்கு வந்து 10 கொடுத்திருந்தாங்க, 10 18 கொடுத்திருந்தாங்க. 10 வந்து மாயாத்யக்ஷேன பிரகிருதிஸ் அந்த ஸ்லோகம். அதுல என்ன அவர் சொல்றாருன்னு கேட்டேன்னா, அதாவது இந்த பிரகிருதிங்கிறது வந்து எல்லாம் என்னுடைய மேற்பார்வையில தான் எல்லாமே நடக்கிறது. நான் மேற்பார்ப்பா அந்த அதாவது அது என்னுடைய மேற்பார்வையில தான் அந்த பிரபஞ்சத்தையே பிரகிருதி உருவாக்குது. அது எல்லாமே என்ன சொல்றது, ஒரு அந்த அதே நோக்கத்துலதான் அந்த பிரபஞ்சம் சுத்திட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. பிரகிருதிங்கிறது நான் ஏற்படுத்தினது, பிரகிருதி பிரபஞ்சத்தை ஏற்படுத்தின்னு இருக்கு, எல்லாமே வந்து இதே நோக்கத்துலதான் சுத்தின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இதுல. இன்னொரு இதுல வந்து அந்த 18வது ஸ்லோகத்துல வந்து எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்னையும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பாரு அவர். விதையும் நான் தான், குழப்பமும் நான் தான், எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் சொல்லியிருப்பாரு. ஒரே நிமிஷம் அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. ஆமா ஆமா, அதான் ஒரே நிமிஷம் சார், இத சொல்றேன். கதிர் பர்த்தா பிரபு, அதாவது நான் வந்து எல்லாத்துக்குமே சாட்சி நான் தான், நான் தான் பிரபு, நான் தான் காரணம், நான் தான் கர்த்தா. இந்த விதைகள் விதைகளும் நான் தான், எல்லா குழப்பமும் நான் தான் அப்படின்னு. இன்னொன்னு மற்ற கருத்துக்கு அர்த்தம் வரல எனக்கு, சாரி, எங்கேயோ எக்ஸைட் ஆயிட்டேன். ரொம்ப நல்லா சொன்னது. 12 விஷயம் சொல்றாரு அவர், எல்லாம் நான் தான் அப்படின்னு. ஆமா, எல்லாமே நான் தான் அவர் சொல்றாரு. இருங்க ஒரே நான் சொல்றேன். அதான் வந்து இல்ல, நான் தான், இல்ல நான் தான் உன்னுடைய சாட்சி, நான் உனக்கு இடம் கொடுக்கறது நான் தான், அடைக்கலம் கொடுக்கறது நான் தான், அதாவது நான் தான் உன்னை சுமக்கிறேன். தோற்றம் கலைப்பு, அதான் எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்லோகம். அந்த மாதிரி ஒரு 4 ஸ்லோகங்கள்ல வருது. நீங்க பாத்தீங்கன்னா ஹலோ
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். டெஸ்ட் இன்னைக்கு முடிஞ்சுட்டா? ஸ்லோகம் இல்ல இருக்கேம்மா, நீங்க சொல்லாமே. இருங்க. ஜெயஸ்ரீ ஜி உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல சுபாஷினிஜியோட முடிச்சிடலாம். ஓகே 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 சாரி 4 ஸ்லோகங்கள்ல அவர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்றார். முதல்ல எல்லா தப்பங்களும் நான் தான், எல்லா தானங்களும் நான் தான், எல்லா யாகங்களும் நான் தான், வேத சடங்கும் யாகம் காணிக்கை மூலிகையும் நான் தான், மந்திரமும் நான் தான் அப்படின்னு என்னெல்லாம் கர்மங்கள் பண்றோமோ எல்லாத்துலயும் என்ன பார்க்கலாம். ஏன்னா இதுல நான் எப்போதுமே சொல்றது ஒரு விஷயம்தான், இந்த நான் தான் பகவான் தன்னை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறாளேன்னு சொல்லல. 10வது அத்தியாயத்திலயும் இதேதான் வரும். முழுக்க முழுக்க அவரோட விபூதிகள் தான். அதுக்காக தான் ரொம்ப கிரேட்னு சொல்றதுக்காக பகவான் அவருக்கு சொல்ல தேவையும் இல்லை. அவர் ஏன் சொல்றாருங்கிறது தான் ஒண்ணு விஷயம்தான் நமக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கணும். இந்த 4 ஸ்லோகங்களையும் சொல்றார். முதல்ல கர்மங்களை பத்தி சொல்றார், அப்புறம் நமக்குள்ள இருக்கிற நம்ம பக்கத்துல இருக்கிற உற்றார் உறவினர்கள் பத்தி சொல்றார். பிதா மாதா பிதாமக அப்படிங்கிறார். வேதங்கள் பத்தி சொல்றார். அப்புறம் நீங்க சொன்ன ஸ்லோகம் சுமப்பவன் தலைவன் சாட்சி அது சொல்றார். அதுக்கப்புறம் தபாமியகம் அகம் வர்ஷன், நான் தான் வெயில், நான் தான் மழை கொடுப்பவன், அமிர்தமும் நான் தான், மிருத்தியும் நான் தான், சத் அசத் ரெண்டுமே நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஒண்ணுதான். எப்படி பார்த்தாலும் நீங்க எங்களை பார்க்கலாம். உனக்கு நான் சொல்றேன், என் மேலேயே அனன்ய சேதஸா இருக்கணும், என்னையே நினைக்கணும் அப்படிங்கறச்ச நீங்க சாதாரண கேள்வி ஒருத்தருக்கு வர்றது இதுதான், எப்படி உன்னை எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்க முடியும்? கோயிலுக்கு போனா நான் வேணா உட்காந்து நினைச்சுட்டு இருக்கலாம். ஒரு நாள்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் சாந்தமா இருக்கிறச்ச பகவான் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கலாம். அது எப்படி நான் 100% ஆஃப் த டைம் பகவான் நினைச்சுட்டு இருக்க முடியும்? அப்படிங்கிறதுக்காக பகவான் சொல்றார், எல்லாமே நான் தான் அப்படின்னு உனக்கு மனசுக்குள்ள போச்சுன்னா எல்லாத்துலயுமே நீ என்ன பாக்குறதுனால 100% ஆஃப் த டைம் என்னையே நினைச்சுட்டு இருப்ப. அதுக்காக தான் பகவான் சொல்றாரு. தவிர தான் இவ்வளவு மேலானவன், நான் எல்லாத்தையும் நான் தான் பாக்குறேன், நான் தான் நம்ம ஆபீஸ்ல நிறைய பீப்புள் தெரிஞ்சுட்டு இருப்பா, நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன் அப்படிங்கிற அந்த மாதிரி பார்க்கல பகவான். பகவான் ரொம்ப கிளியரா இருக்குதான். பக்தி யோகம்ல பண்ணணும்னா அனன்யமா எப்பொழுதுமே என்ன சேத்தஸ்ல வச்சுட்டு இருக்கணும்னா எல்லாத்துலயுமே என்ன பார்க்கணும், எல்லாத்துலயுமே உன் கர்மம் பண்றதையே வேலை பண்றச்சு எல்லாமே நான் தான் அப்படிங்கிற. வீட்டுல வந்தா உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நான் தான், எதெல்லாம் நீ நினைச்சு பார்க்க முடியுமோ எல்லாமே நான் தான். வெளியில வந்தா என்வாயன்மெண்ட் இருக்கு, வெயில் இருக்கு, மழை இருக்கு, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எல்லா இடத்துலயும் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். சார் எனக்கு ஆக்சுவலா இந்த இதுல 27வது ஸ்லோகத்துல பாருங்களேன், அப்படி சொல்றாருல, எத்கரோஷி யதஸ்நாஷி யஜ்ஜுஹோஷி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது இல்ல சார் 27வது ஸ்லோகத்துல. அப்ப நீ என்ன சாப்பிடுறியோ என்ன செய்யறியோ எல்லாமே எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாரு. எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார். எதெல்லாம் என்ன ஒரு அர்ப்பண பாவத்தோட என்ன பாரு அப்படிங்கிறார். எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான், நான் செய்யறதெல்லாம் அவர்தான், அப்புறம் என்னத்த நான் அர்ப்பணம் பண்றேன்? நான் தான் எல்லாமே நீதான் எதை பண்றேனோ, நீ எதை பண்றேன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி பண்ணு. இதுவும் ஒரு வழியா என்கிட்ட சரணாகதி அடையறத விட வேற ஒன்னும் பண்ண வேண்டாங்கிறதுக்கு தான். எதெல்லாம் நீ செய்யறாயோ எதெல்லாம் பண்றியோ எல்லாம் பகவானுக்கு அப்படின்னு இருந்தா அப்புறம் நமக்குன்னு இல்லை இல்லையா? இது அத்வைத பிலாசபி. அதாவது நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு ஒரு நினைப்பு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு நினைப்பு, ரொம்ப கஷ்டம். ஆனா நீ எதெல்லாம் பண்ற எனக்காக பண்ற அப்படின்னு ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் இது. ஞான யோகம், அந்த யோகம் இருக்கு, எல்லாமே நீயும் நானும் ஒன்றுங்கிறது. அது எல்லாரும் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம சாதாரண மனுஷா, நமக்கு அதெல்லாம் புரியாது. அப்படிங்கிறச்ச எதெல்லாம் பண்றியோ அதெல்லாம் எனக்கு பண்ற, எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ற. அந்த ஹோல் ஸ்லோகத்திலேயே பார்க்க வேண்டிய இடம் அது அர்ப்பணம் தான்.
எனக்கு அர்ப்பணம் செய். உட்கார்ந்து படிக்கும் போது ரொம்ப ரசனையா படிச்சேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். 9ஆம் அத்தியாயம் ரொம்ப பக்தி யோகத்தோட பிரைம் ஸ்லோகமே, அத்தியாயமே 9th 10th ரொம்ப அழகா இருக்கும். விபூதி யோகம் பண்ணலாம், அது வந்துட்டே இருக்கு. அப்போ அர்ப்பணம் பண்றதுங்கிறது நம்ம அந்த லெவலுக்கு போறதுக்கான முதல் படின்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான் முதல் பணி. கடைசி பதியும் அதுதான். எல்லாமே அதுதான். அது பண்றது கஷ்டம், சொல்றது ஈஸி. இல்ல ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அர்ப்பணமா நினைக்க மாட்டோம், அதை பத்தி யோசிக்க மாட்டோம். அது அவரே பண்றாருன்னு சொல்லிடுவோம். நான் பண்ணலங்கிற அந்த பக்குவம் வர்றதுக்கான முதல் படி. முதல்ல நான் அர்ப்பணிக்கிறேன், நான் பண்றேங்கிற அகங்காரத்தோட சொல்லிட்டு நான் அர்ப்பணிக்கிறேன்னு ஹம்புலா போறோம். அட் ஒன் பாயிண்ட் வந்து அவர் பண்றாரு, நான் பண்ணலங்கிற அந்த பக்குவம் வரத்துக்கான முதல் படியான்னு கேட்கிறேன். கரெக்ட்மா. அதாவது எல்லாமே பகவான் சொல்றார், பண்றவன் நான் தான், பண்றதை அனுபவிக்கிறவனும் நான் தான் அப்படின்னு தான் பகவான் சொல்லுவார். பௌக்தாரம் பிரபுரே வச்ச அப்படி, பௌக்தாரமும் நான் தான். சோ எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஒரு 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 இதுல பாக்கலாம். அது பாக்குறதுக்கு பக்குவம் வரலையா, எதை பண்றோமோ அவருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணலாம். ஏன்னா எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சொல்ற மாதிரி தான். அதான் அர்ப்பணம், முழு சரணாகதி. சொல்றது ஈஸி, ஆனா பகவான் சொல்ற மாதிரி நம்ம படிப்படியா சொல்லி கொடுக்குறார். எல்லாமே நான் தான்ங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோ. எங்க பாக்குறியோ நீ என்னதான் பாக்குற, இப்ப என்னெல்லாம் பண்றியோ எனக்காக தான் பண்ற அப்படின்னு எல்லாமே எனக்கு கொடுத்துரு. அப்புறம் வந்துன்னு அதோட ஒரு அட்டாச்மெண்டே இல்லாம போயிடும். இந்த பிணைப்பை கட் பண்றதுக்கு தான் பகவான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எப்பொழுதுமே. அகங்காரத்தோட பண்ணோம்னா பிணைப்பு வந்துருது. இந்த பிணைப்பை கட் பண்ணிட்டேன்னா பகவானுக்கு தெரியும் நீங்க சரணம் அடைஞ்சிருவேன்னு. ஏன்னா அதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வெறும் நிஜம் வெறும் பகவான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம திருப்பி அந்த பிணைப்புக்கு போக மாட்டோம். மது அருந்துறவா இருக்கா, சிகரெட் ஊதுறவா இருக்கா, அவளுக்குலாம் அதோட ஒரு பிணைப்பு வந்துருது. அதை விட்டு வெளியில வர முடியறது இல்ல. எவ்வளவுதான் அது அது வந்து ஒரு நாளைக்கு இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு கட் பண்ணினாதான் அதுல இருந்து ஒரு மோட்சம் வருது. அந்த மாதிரிதான் இதுவும். நம்ம வந்து அப்படி ஒரு பிணைஞ்சு போயிருக்கோம், நம்மளால விட்டே கொடுக்க முடியாது. எனக்கு எனக்குங்கிறது, நான் பண்றேன், இது நான் எல்லாத்துக்கும், இந்த உலகம்தான் நிஜம், நான் வேற எதுவுமே, நான்ங்கிறது உலகத்தோட ஒரு பீஸ் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் பகவான் அதை கட் பண்றதுக்கு தான் பாக்குறாரு. நீ உலகத்தோட பீஸ் இல்ல, நீ என்னோட ஒரு துளி அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்கிறார். அது சொல்றதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி 11th அவர் நம்ம அவருக்கு ரூப வழிபா அந்த மாதிரி என்ன ஒரு மனுஷ ரூபமா ஏன் பாக்குறேன் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா சார்? 11th அவஜானந்தி மாமூடா, அவஜானந்தி மாமூடா மானுஷீன் தனு ஆஸ்ரிதம் அப்படின்னு என்ன வரும் ஒரு மனிதனா பாக்குறேள் அப்படின்னு கிருஷ்ணர் தன்னை பத்தி சொல்றாரு அந்த இடத்துல. நம்ம ஒரு அவதாரமா நம்மளோட இது அந்த மாதிரி தானே சார் நம்ம பாக்குறோம். என்னோட மனித உடம்பத்தை எடுத்துட்டு அதுக்குதான் பகவான் சொல்ற, என்னோட இது வந்து அந்த மட்டும் என்ன மனிதன் உலகம். அதேதான் பகவான் வந்து சொல்ற விதம் என்னன்னா, கோயில்ல மட்டும் பகவானை பார்க்காதீங்கோ அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு எப்படி ஒரு சகுணமான சகாரமான ஸ்வரூபமான ஒரு பகவான் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் நிராகாரமா எல்லா இடத்துலயும் வாப்பிச்சிருக்கா ஒரு காத்து மாதிரி அப்படிங்கிறார். எல்லா இடத்துலயும் இருக்கேன் நான், எல்லா இடத்துலயும் பகவானை பாக்குறது தான் அதுல முக்கியமானது. என் மனித உடம்பை பார்த்துட்டு எல்லாரும் என்ன அவமதிக்கிறா, நான் வந்து பூத மகேஸ்வரம், இந்த உலகத்துக்கே மகேஸ்வரன் நான் தான், அது தெரியாம இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு 11வது. ஜெயஸ்ரீஜி சொல்லலாமா அப்போ? ப்ளீஸ் மா. ஜெயஸ்ரீஜி ஸ்லோகா நம்பர் 28 and 30. शुभाशुभफलैरेवं
मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि। अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव स मन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः। Beautiful. Thank you, sir. Thank you for the opportunity, sir. Thank you, மா. இங்க நீங்க காமேஸ்வரியோட ஆர்த்தியை மிஸ் பண்ணல. ரொம்ப அழகா காமாட்சி விருத்தம் சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. உங்களுக்கு நிறைய பாட்டு நிறைய இந்த விருத்தங்கள்லாம் தெரியும். காமேஸ்வரி பாடின இன்னைக்கு காமாட்சி விருத்தம் நீங்க கேட்டிருக்கணும். ரொம்ப அழகா இருக்கும். நான் ரெக்கார்டிங்ல கேக்குறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. எல்லாருக்கும் நாளைக்கு 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த கிளாஸ் எப்படி நடக்கிறதுங்கிறத பத்தி நீங்க சொல்லலாம். ஏன்னா நான் இப்பெல்லாம் டெய்லி இந்த 3 ஸ்லோகத்தை சொல்றதுக்கே 40 நிமிஷம் எடுத்துன்றேன். அதுக்கு மேலேயே போயிடுறது. உங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவும் நிறைய கொடுக்க மாட்டேங்கிறேன். அது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். அதுக்கு தகுந்தாப்புல 10வது அத்தியாயத்துல நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார், ஒரு சஜஷன், பிரச்சனை இல்ல. ஆரத்தியும் பிரார்த்தனைனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. நீங்க கரெக்ட் டயத்துக்கு தான் முடிக்கிறார். கரெக்டா தான் எடுத்துக்கிறேன் டைம். நீங்க ஒன்னும் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒன்னும் எடுத்துக்கலாம். நல்லா அழகா கரெக்ட் டயத்துல சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா நமக்கு அதுல ஒரு 10 நிமிஷம் ஆயிடுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதுக்கு அதை கட் பண்ண முடியாது. சார் ஒரு சஜஷன், இது அந்த டெய்லி வந்து சுஜாதா ஜியவோ இல்ல இன்னொருத்தரையோ சொல்ல வைக்கிறீள் இல்லையா, ஜெயஸ்ரீ ஜியவோ, அந்த டர்ன் வந்து இப்போ ஒருத்தருக்கு அது 3 கொடுத்தா சோ வி கேன் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கேன் சாண்ட் இல்லையா? அத ஓகே பண்ணலாம். அதுலயே 3 இப்ப நான் என்னோட எஸ்ன்னு வரும்போது என்னோட பேர் வரும்போது இஃப் ஐ சாண்ட் ஆல் த 3 அன்னைக்கு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாப்டர்ல வந்துடும். அட்லீஸ்ட் 3 ஸ்லோகாஸ் ஆர் 2 ஸ்லோகாஸ் டு சாண்ட். பண்ணலாமே. மினிமம் மெயின் கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் பண்ணிட்டு அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னா சோ அந்த அந்த ஒரு சாப்டர் எல்லாரும் சாண்ட் பண்ண மாதிரியும் ஆகும். அதாவது நான் நார்மலி இந்த ரிவிஷனுக்காக எல்லாரும் கொடுக்குறேன், அது சொல்றீங்களா? இல்ல இப்ப வந்து டெய்லி வந்து நீங்க ஒரு தடவை சொல்லினதுக்கு அப்புறம் சுஜாதா ஜி சாண்ட் பண்றா இல்லையா, அதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு அனுஜாஜி, நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி அதே ஏபிசிடிலேயே பண்ணலாம். நல்ல ஐடியாமா. அப்ப 34 நாளைக்கும் இப்ப வந்து இந்த இப்ப 9வது அத்தியாயத்துல 34 ஸ்லோகங்கள் இருந்தது. 34 பீப்புளுக்காவது கிடைச்சிருக்கும். 34 இல்ல 13, அதுலயும் 3 ஸ்லோகா 11 பீப்புள் கிடைச்சிருக்கும். அதுலயே சோலோ சாண்டிங் பிராக்டிஸ் ஆயிடும் சார். பண்ணலாம். 11 பீப்புள் கிடைக்கும் ஒரு அத்தியாயம். அடுத்தது வந்து 40 எவ்வளவு ஸ்லோகா, 42 43 ஸ்லோகா 10வதுல 42 ஸ்லோகங்கள் இருக்கு. 3 பேர் சாண்டிங் மாதிரி இருக்கு. ஒரு ஸ்லோகம் ஒருத்தருக்கு வேணா கொடுக்கலாம். 3 ஸ்லோகம் சரி, அது பண்ணலாம், ஷூரா பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து 3 பேருக்கு ஒவ்வொரு ஸ்லோகா கொடுக்கலாம். எக்ஸாக்ட்லி. பெர்ஃபெக்ட்மா, குட் ஐடியா. ரொம்ப நாளா இருந்தேன், அவங்க கேட்டுட்டாங்க. என்னம்மா? எங்களுக்குலாம் வரலையேன்னு சஜஷன் கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க. வெரி நைஸ். நல்ல சஜஷன். அது பண்ணிடலாம். அது நாளையில இருந்து அப்போ அதோட கரெக்ஷனும் பண்ணிடலாம். சோ கொஞ்சம் இதாயிட்டு இருக்கும். நல்ல ஐடியா ஷீலாஜி. நாளையில இருந்து அது 10வது அத்தியாயத்துல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம். கரெக்ஷன்ஸ் ஒன்னும் பண்றது இல்ல. थैंक यू கிருஷ்ணா. ஈஸியாவும் இருக்கும். பண்ணிடலாம். பண்ண மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆமா.